ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சுக்கா எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 வெங்காயம், வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். உப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம், அப்போ கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், தக்காளி 1 தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா 1/2 kg. நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் சால்ட், குழம்பு மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூனுங்க. டீஸ்பூனாக இருந்தால் 4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சில்லி பவுட்ரு 1.5 டீஸ்பூன். நல்லா மசாலாலாம் கறியில் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிங்க பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்ல. நம்ம ஏன்னா சுக்கா தான் பண்ண போகிறோம். சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு கொலஸ்ட்ரால், ஆயில், இந்த வாட்டர்லாம் இருக்கும், அதே வரும். இதை பார்த்திங்கன்னா வந்திருக்கு பாருங்கள். சிக்கன்லேருந்து எவ்வளோ ஆயில் வந்திருக்கு பாருங்கள், கொலஸ்ட்ரால் அதெல்லாம். அதையும் நல்லா நம்ம சுண்ட விட்டோன்னா இன்னும் நல்லா சிக்கன் சுக்கா வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த கொலஸ்ட்ரால் வாட்டரியாக இருக்கிறதெல்லாம் சுண்டுது. இந்த டைமில் நம்ம ஒரு கை அளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க, இல்லைனா அடி பிடிச்சிரும். கொத்தமல்லி ஒரு கையளவு, அது ஆப்ஷனல் தான். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். அவ்வளோதான், சிக்கன் சுக்கா ரெடி. சிக்கன் சுக்கா இந்தமாரி செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா சுண்ட விட்டுட்டோம், தண்ணியும் ஊற்றலை. இப்போ மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கிடுச்சு, சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.